ஜேசி கிரேட் கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகின்றது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ் திருக்குமரன் பேசிட்டோம். தேங்க்யூ சார். இந்த ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜேசிஆர்பிசி வழங்கி கொண்டிருக்கும் ஓடிபி இன்றைய தொகுத்து வழங்கும் நிகழ்விற்கு இன்றைய ஃபேக்கல்ட்டியாக வந்து கொண்டிருக்கும் நமது சார்ட்டர் பிரசிடென்ட் ஜேசிஐ செனட்டர் பி மோகன்குமார் அவர்களை எங்கள் ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இன்றைய நிகழ்வை நடத்தி வந்திருக்கும் ஐபாஸ்கர் சார் ஜேசி கே பாஸ்கரன் சார் அவர்களை ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியின் உறுப்பினர்கள் மற்றும் ஜேசி அல்லாதவர்கள் மற்ற சங்கங்களிலிருந்து மற்ற கிளப்பில் இருந்து வந்தவர்கள் அனைவரையும் ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக இன்றைய சிறப்பு பயிற்சியாளர் தன்னை பற்றிய குறிப்பை வழங்குவார். ப்ளீஸ் ஷேர் தி ஸ்கிரீன் மிஸ்டர் குமரன். Good evening, everybody. நான் ஜேசி மோகன்குமார், ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியில் 1996ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தில் டீம் பில்டிங் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம ஜேசிஐ வாலாஜாபேட் சில்க் சிட்டி சாப்டரோட ட்ரெயினர் ராஜேஸ்வரி எடுத்தாங்க. கங்காதர் ஸ்கூல்னு சொல்லிட்டு ராணிப்பேட் ஒரு ஸ்கூல் எடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஈர்க்கப்பட்டு 1996ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து 30வது ஆண்டுகளாக இந்த பணியில் பல்வேறு தலைவர்களை கொண்டு என்னால் முடிந்த தேவைகளை செய்து வருகின்றேன். ஸோ லர்னிங், ஷேரிங், க்ரூமிங் இட் இஸ் அ ஹேபிச்சுவல் ஆஃப் மீ. எங்கிட்ட தெரிஞ்சது எல்லாமே நான் உடனே யாராவது சொல்லிட்டேன்னா அப்போது நான் புதிய படிப்பு தேடலில் ஒரு முயற்சியில் இருப்பேன். ஸோ லர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ், தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டோம்னா நம்ம திருப்பி தேட ஆரம்பிப்போம். தேட ஆரம்பித்து படித்தது நம்ம சமுதாயத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பண்பு. மட்டுமல்லாது லைன்ஸில் ஆல்சோ ஐ எம் அசோசியேட்டட் ஃபார் மோர் தென் 10 years. ஐ எம் நவ் ப்ரெசன்ட்லி as a district chairperson in Lions Club. In my profession, I am working for BHL for more than 32 years actually. இந்தியாவுக்குள்ளே பல சைட்டில் போயிட்டு பல டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னோடய சேவை பதிவுகளை பயணிச்சிருக்கேன். ஐ பிலீவ் தட் எவ்ரி டே இஸ் ஒன் கம்ப்ளீட் வித் சோஷியல், ப்ரொஃபஷனல் அண்ட் அஃபிஷியல். ஒரு நாள் முழுமையான நாள் எப்படி நடக்குதுன்னா 33% சோஷியல், 33% அஃபிஷியல், 33% பர்சனல். இது சேர்ந்ததுதான் ஒரு நாள். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த 3 ஃப்ரண்ட்லையும் பார்த்தோம்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதை முழுதையும் நான் நம்புவேன். Every year I make it a point that socially, officially and personally I will groom one person. It is small intro. Now we will move on to the session. I request now Thirukkumaran to go to the next slide, please. Okay. இந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு இளைய தலைமுறைகளையும் சரி, மற்ற ரொம்ப அதுக்கப்புறம் சின்ன ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, எத்திக்ஸுங்கிற வேல்யூவே அவங்ககிட்ட இல்லாமல் இருக்குது. நம்மெல்லாம் சின்ன வயசில் படிக்கும்போது 1966லலாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு அந்த கிளாஸு ஸ்கூல்லையும் இல்லை, காலேஜ்லேயும் இல்லை. தி ஃபஸ்ட் டே இட் செல்ஃப் பீப்புள் தே ஸ்டார்ட் டீச்சிங் அபவுட் சயின்ஸு. அதனால் பசங்க வளரும்போது அந்த எத்திக்ஸ் இல்லாமல் இன்னைக்கு எவ்ரிவேர் வேர்ல்ட் ரவுண்டு த கல்ச்சர் ஆஃப் லிவிங் இஸ் கெட்டிங் ஷேட்டர்ட் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ இந்த எண்ணத்தை நம்ம ராணிப்பேட் பவர் சிட்டியில் சொன்னபோது வி கார்வ்டு வித் திஸ் ப்ரோக்ராம். ஸோ 27ஆம் தேதி பிப்ரவரியில் ஆரம்பித்து இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வந்திருந்த 6 ட்ரெயினர்ஸும் இன்னைக்கு சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த 6 ட்ரெயினர்ஸு அவங்க எடுத்த மாடல்ஸில் ஒவ்வொன்று அதோட சாராம்சத்தை எடுத்து நம்ம இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீக் ரன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு வி ஹேட் ஏ ப்ரோக்ராம் ஆண்டு எத்திக்ஸ் எதற்காக தேவை. இந்த கேள்வி வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் கேட்டாங்க, மாரல் என்னென்ன, எத்திக்ஸ்னா என்ன, அது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டும் அப்படியே ஒன்று தழுவி வர்ற மாதிரி இருக்கும்போது மாரல்ஸ் ஆர் பர்சனல் பிலீஃப்ஸு, எத்திக்ஸ் ஆர் சோஷியல் வேல்யூஸ். சொசைட்டியில் இருக்கிற ரூல்ஸில் நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறோமோ அதை எத்திக்ஸு. மாரலுங்கிறது நம்மளோட பர்சனலாக நம்ம என்ன பிலீவ் பண்ணுறது. இந்த எத்திக்ஸ் இஸ் ரெக்வயர்டு பை எவ்ரிபடி இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். தனி மனிதனாகட்டும் நம்ம சொசைட்டிக்காகட்டும் எந்த வேலை செய்யும் போது எத்திக்ஸ் நமக்கு தேவைப்படுது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த எத்திக்ஸ் இன் த சொசைட்டி ஆர் ரிக்வயர்ட் இன் 3 fronts: சோஷியல், பர்சனல், அஃபிஷியல். இன்வேரியபிளி இந்த வாழும் காலத்தில் இந்த 3 ஏரியாவில் நம்ம கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 3 ஏரியாலையும் இந்த எத்திக்ஸு நம்ம கடைப்பிடிக்கணும். சோஷியல், பர்சனல் அண்டு அஃபிஷியல். வென் வி ஆர் டூயிங் திஸ், அந்த எத்திக்ஸில் எம்பத்தி இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம என்ன பேசும்போது அடுத்தவங்களோட நிலைப்பாடுலேருந்து அவங்க நிலையிலேருந்து நம்ம பார்க்கணும், எம்பத்தியாக பார்க்கணும். முடிந்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் யதார்த்தமாக இருக்கலாம். நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, நீ ஏமாந்து போகலாம், ஆனால் ஏமாத்துக்காரனாக இருக்கக்கூடாது. இன் எனி டிஸ்கஷன்னு அந்த டிஸ்கஷனில் நம்ம வின் பண்ணுறோம்னா அப்படிங்கிற நம்ம நோக்கமாக இருக்கிறது. அந்த டிஸ்கஷன் மூலமாக நம்மளை எவ்வளோ ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்குது. இதுக்கு அந்த யதார்த்தம் தேவை. மனசில் பட்டதை வித்தவுட் எனி இன்ஹிபிஷன்ஸ் வி ஹேவ் டு டாக். அண்ட் வாட் எவர் வி ஹேவ் டு வி டாக்கு, அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நான் இந்த பேசிக்கு நான் பொறுப்பு. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ அண்ட் மாரல் வேல்யூஸ் இன்டெகிரிட்டி இருக்கணும். இவர்கிட்ட ஒரு வேலை சொன்னால் எந்த தவறும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மக்கள்கிட்ட நம்ம பேசினாக்கலாம். சிமிலர்லி லாயல்ட்டி, ரெஸ்பெக்ட், இதுதான் மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் எத்திக்கல் பர்சன்ஸ். இது பேசிக்கலாக இருக்கும். இது பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம சார்ந்திருக்கும் மக்களிடத்தில் சோஷியல் ஆகட்டும், அஃபிஷியல் ஆகட்டும், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அவங்கள நம்ம நம்புவாங்க. ஒன்ஸு நம்ம சார்ந்திருக்கிறவங்கள ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டோம்னா we will be able to take good decisions for many times for the others problems. நம்மளோட வேலைக்கு நம்ம டிசிஷன் எடுப்போம், தனித்துவம். மக்களிடத்தில் ஒரு நல்ல நம்பிக்கை எடுத்துன்னு வச்சுக்காங்களா, அவங்க ஏதாவது இஷ்யூஸ் கொண்டாந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஒரு என்ன சொன்னார்னா, எத்திக்கல் பர்சன் லீட்ஸ் டு ஆல்சோ becoming a better version of oneself, and when a person becomes a better version of oneself, he is going to become a better leader for tomorrow. Next slide, please. Every day for everybody. எல்லா நாளும் எல்லோருக்கும் உகந்தது இருக்க முடியும். எப்படின்னா, எந்த வேலை வந்தாலும் embrace the ethics, be positive, be grateful to whatever you get. சின்ன விஷயம் கூட கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம இந்த ட்ரெயினர் அன்னைக்கு சொன்னபோது, நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாடு தட்டில் அதில் ஃபார்மரோட கையிருப்பு இருக்குது, ஒரு தொழிலாளியோட கையிருப்பு இருக்குது, அது வியாபாரிகளோட கையிருப்பு இருக்குது, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டுட்டு வரவங்களோட கையிருப்புது, அப்புறம் மளிகை கடை இருக்குது. எல்லாமே சார்ந்த இவங்க யாரையுமே நம்ம கண்ட பார்க்கறதில்ல. அவங்க எல்லாம் உழைச்ச உழைப்பினால தான் அவங்களுக்கெல்லாம் ஊதியம், அவங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்கோ இல்லையோ, நமக்கு அவங்க அந்த உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவு பிளேட்டில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் அவங்களெல்லாம் நினைச்சு ஒரு 2-3 செகண்ட் அவங்களை ஞாபகப்படுத்தான் போகுது. இதுதாங்க கிராட்டிடியூட். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். இன்சிடென்ட்லி இப்போ அந்த கிராட்டிடியூட் இருந்ததுன்னா, எவ்ரிபடி இன்னைக்கு ஸ்கூலில் நமக்கு சின்ன காலை வணக்கம் சொல்கிறாங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சார்ட் ஆஃப் கிராட்டிடியூட். எல்லாருமே தேவை என்னன்னா, எல்லாருக்குமே பாசிட்டிவிட்டி இருக்கணும். பாசிட்டிவிட்டி இருந்ததுன்னா மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா நம்மளோட உறவுகள் மேம்பட்டு இருக்கும். அந்த ஆட்டிடியூட் of gratitude we have to cultivate, and we have to take responsibility for our own lives and others' life also. நம்ம சார்ந்த சொந்தங்களாகட்டும், நம்ம சார்ந்த அஃபிஷியல் பியர்ஸ், சபார்டினேட்ஸ் ஆகட்டும்,
அவங்களுக்கு செய்கிற நல்லதுக்கு கெட்டதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அவங்க செய்த சில தவறான நிகழ்வுகளுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். வெற்றிகளை அவர்களுக்கு கொடுக்கணும். இது மூலமா எம்பத்தி டெவலப் ஆகும். சாரி, ஹானஸ்டி வில் கெட் பில்டப். ஹானஸ்டி பில்டப் ஆனனா நம்ம நம்பி எந்த வகையான ஹெல்ப்புக்கு வருவாங்க, நம்ம நம்பி ஹெல்ப் வந்தாங்கன்னா வி வில் பி சப்போர்ட்டிவ் டு அவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ், நம்ம என்ன பழக்க வழக்கம் இருந்தாலும் அந்த பழக்க வழக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த வேலை பண்ணாலும் எமோஷ்னலாக வி ஹேவ் டு பி பேலன்ஸ்டு, லூசிங் நாட் அவர் கம்போஸ். ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் அந்த தவறுகளிலிருந்து படிப்பு இருக்கணும், அறிவு கொள்முதல் இருக்கணும். இன்னைக்கு ஒரு தவறு செய்யலாம், நாளைக்கு வேற தவறு செய்யணும். அப்போதான் நம்ம தவறு திருத்துறவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கும். இந்த லர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் பாசிட்டிவ் growth. Prioritizing mental health. Stay updated through continuous reading. அதாவது லர்னிங் இஸ் a continuous process no matter the means, and this learning ought to be with everybody till one becomes extinct. எந்த நிகழ்வு யார் என்ன கொடுத்தாலும், எந்த சின்னது ஒரு கொடுத்தாலும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், செய்யா இருக்கணும். இன்ஃபேக்ட் எவ்ரிபடி கேரிஸ் ஏ வெர்ச்சுவல் பேப்பர் ஆன் த ஹெட். எல்லாத்தோட நெத்திலையும் ஒரு வெர்ச்சுவலாக ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்ல முடியுமா சாட் பாக்ஸில்? எவ்ரிபடி எல்லா நாளும் அவங்க நெத்தியில் ஒரு பேப்பர் வெர்ச்சுவலாக எழுதி இருக்கு. அந்த பேப்பரில் ஒரு வேர்டு எழுதியிருப்பாங்க. என்ன வேர்டுன்னு சொல்லிட்டு யாராவது சாட் பாக்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? குட். கிரிக்கெட் மேட்ச் நடுவில் சாட் பாக்ஸில் சேட் பண்ணுற சொல்கிறது ஒரு கடினமான கேள்வி தான். பட் இந்த ஸ்பீக்கர் வாண்ட் டு டேக் சம் வாட்டர், அதனால் ஐ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளாகட்டும், உங்கள் அப்பா அம்மா ஆகட்டும், தாத்தா பாட்டி ஆகட்டும், உங்களோட வேலை செய்கிற சபார்டினேட்ஸ் பியர்ஸ் யாராக இருந்தாலும் எல்லாரும் அவங்க நெத்தியில் ஒரு பேப்பர் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் பேர் அப்ரிஷியேட் மீன்னு சொல்லிட்டு, என்னை பாராட்டுங்கள் சொல்கிறேன். இது பண்ணிகிட்ருக்குறோம். சின்ன வயசில் குழந்தைகள் நம்ம பார்க்க வந்தாங்கன்னா, பிறந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம், கை தட்டுவாங்க. கை தட்டி அதுவே பார்த்துட்டு இருக்கணும். இது எல்லா காலத்துலையும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கலாம். ஸோ சின்ன சின்ன நிகழ்வுக்கு யாராவது எதாவது பண்ணி கொடுத்தா we have to start appreciating me. Once we are starting appreciating, அவங்க மோட்டிவேட் ஆவாங்க, நம்மளும் சேர்ந்து மோட்டிவேட் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். லிவிங் வித் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் நம்ம ஸ்கூலில், காலேஜில் எல்லாம் பல ஃப்ரெண்ட்ஷிப்பில், ஆஃபீஸில் கற்றுன்னு இருக்கோம். அது நம்ம கற்றுட்டு நிறைய வாட்டி அதை நம்ம கடைப்பிடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆஃப்டர் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அந்த வேல்யூஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னோ அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கடைப்பிடிக்கணும். லெட் அஸ் டேக் சிம்பிள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவங்கவுங்க ஆஃபீஸ் போகிறோம். ஒன்றா ஓனராக இருப்போம், ஆர் கம்பெனிக்கு போயிட்டுருப்போம், ஆர் ஸ்கூல்ஸ் காலேஜ் எங்கே போயிட்டுருப்போம். How many of us are going to our work every day as decided by us? நம்ம இன்னைக்கு 8 மணிக்கு ஆஃபீஸ் போனால் 8 மணிக்கு எத்தனை பேர் ஆட்டோமேட்டிக்காக போகிறாங்க? 8 மணிக்கு போகாட்டி சம்பளம் கட் ஆகும். 8 மணிக்கு போகாட்டி நம்ம பாஸ் திட்டுவார். 8 மணிக்கு போகாட்டி நம்ம வேலை கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு உந்துதல் தான் இருக்கும். நம்ம செல்ஃபாக நம்மள இருக்கிற அந்த வேல்யூஸ், அந்த டிசிப்ளினை ஆட்டோமேட்டிக்லி we have to do it. Similarly, some work is given to us. அந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம யாரும் ஃபாலோ பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். somebody should not follow. I carry a legacy, gentlemen friends, in my official career. ஒரு நாளைக்கு நான் ஷெட்யூல் போட்டு என்னோட பாஸுக்கு, சபார்டினேட்ஸுக்கு, பியர்ஸுக்கு கொடுத்துட்டுனா அந்தந்த டைமில் நான் வந்து அந்தந்த வேலை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த நெட்வொர்க்கில் போய் பார்த்துக்கலாம், இல்லை அந்தந்த பிளேஸில் போய் பார்த்துக்கலாம். that time you can see more one in that place without any follow. இது ஒரு கல்ச்சராக இருக்குங்க. This is all not happening. Everything has to be done through push only. It also medical or health also.
வேலைக்கு சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு somebody has to make ourselves do that work. இப்படி ஒரு ஒரு அர்த்தமுள்ள வேலைகளை நம்ம டெய்லி செய்வதன் மூலம் நம்ம அன்றாட வாழ்வு ஒரு காரியத்துக்கு உள்ளதாகவும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சில வேலைகள் நம்ம நினைச்சபடி நினைச்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனா சில காரியங்கள் நம்ம நினைச்ச நேரத்தில் முடியாது. இருந்த போதிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை ஒரு டெஸ்டினி என்று நிர்ணயித்து வைத்திருக்குது. Born a creature in this world has been created for a purpose. Every creature has to understand the purpose of his creation and carry with him the learnings from schools, colleges, official and friends, and move on to the track and move to the destiny. One day or other, he is sure to reach the destiny. இது பழைய கூட்டங்கள் நான் தொடர்ந்து படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் இயற்கையால் ஒரு காரியத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஜீவராசியும் தான் படைக்கப்பட்டதின் காரணத்தை உணர்ந்து கொண்டு அதையும் அடையும் பொருட்டு அதன் தண்டவாளத்தில் தன்னை அமைத்துக் கொண்டு கிடைக்கும் நல்ல பண்புகளை எடுத்து ஓடினால் நிச்சயமாக ஒரு இலக்கை அடைய முடியும் என்பது எழுதப்படாத உண்மை. Sometimes success will come to us in the time what we decide, but many times success will not come to us in the way we want. Nature will decide when success will come. But முயற்சி செய்வது, கடின உழைப்பு இருக்கிறது, அது எப்பவுமே நம்ம நிறுத்தக்கூடாது. இந்த ப்ராசஸ் சக்சஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் growth மெட்டீரியலிஸ்டிக் அண்டு ஆர்கனைசேஷன்ல வருவாங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம முயற்சி செய்வது, நம்ம கடின உழைப்பு இருக்கிறது, அது மற்றவங்க பார்ப்பாங்க, அது நம்மளை பார்த்து அடுத்தவங்க இன்ஸ்பயர் ஆகும். Take responsibility for the present action will make one take good decisions tomorrow. Desire to decide shall be more with wisdom, less with greed on materialistic value. நீங்க ஒரு இலக்கை ஆகட்டும், ஒரு லட்சியத்தாயும் அடைய பொருட்டு அறிவை முதன்மையாக வைத்து செயல்பட வேண்டும். பணத்தை குறைவாக வைத்து முதலீடு செய்ய வேண்டும். ஏன்னா every man in this world God has given lot of mind, lot of which very few people use more than 20%. அதனால எந்த வேலை செய்யும்போது நமக்கு அறிவை முதன்மையாக வச்சு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. The attributes of living values: respect, treat with dignity, kindness, help others without any expectation, responsibility, be accountable for actions of ours and others, honesty, be truthful, sincere, teamwork, collaboratively work and share the goals, perseverance, stay committed despite challenges. Next slide, please. Cultivating self. நான் சொன்ன மாதிரி learning is continuous. Culturing self also has to be continuous to become a cultivated personality. இது கோவேந்தன் சொல்லிட்டு ஒரு ட்ரைனர் இருக்காரு. He depicted this cultivating self. Cultivating self is basically self-discipline. அந்த self-discipline நம்ம நெப்போலியன் ஹில்ங்கிற ஒரு 10 principles சொல்லியிருக்காரு. முதல்ல, there are at least 3 sides to an argument: you, others, and the third one that may be the right one. நம்ம எங்கேயாவது ஒரு டிஸ்கஷன் போகும்போது நம்ம ஒன்று கருத்து சொல்லுவோம், கேட்குறவங்க இன்னொரு மாறுபட்டு கருத்து சொல்லுவோம். பட் 2 பேருமே ஓப்பனாக இருக்கணும். ஏனென்றால் 3வது ஒரு நிலையான கருத்து இருக்குது, தட் மே பி த ரைட் டெசிஷன். அதுக்கு ஓப்பனாக இருக்கணும். நெவர் கிவ் ஆர்டர்ஸ் டு சபார்டினேட்ஸ் when angry. ஒரு கோபமாக இருக்கும்போது வீட்டிலே ஆகட்டும், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், சோஷியலே ஆகட்டும், முடிவுகளை நம்ம அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது. ட்ரீட் எவ்ரி ஒன் லைக் தே ஆர் கோயிங் டு கிவ் சம்திங் பிக். எப்பேற்பட்ட நிலையிலும் யார் என்ன செஞ்சாலும், என்ன தூட்டினாலும், என்ன பாராட்டினாலும் அவங்க ஏதாவது ஒரு நமக்கு நன்மை செய்யறதுக்காக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம உள்ளார்ந்து வாங்கிக்கணும். நடைமுறை வாழ்க்கையில் இதைய கடைப்பிடிக்கிறது கஷ்டம். இருந்த போதிலும் we have to think that, அதாவது நல்ல பாதையில் நான் இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களில் நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நான் தினந்தோறும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதர்வைஸ் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்ல there will be some difference of opinion பண்ண முடியாது. பட் இந்த பிரின்சிபல்ஸ்ல எல்லாம் ஒரு
10 பிரின்சிபல்ஸில் 2% 3% கடைப்பிடித்தாவே போதும். then we'll see remarkable growth. Believe that all unpleasant experiences give something positive. எந்த ஒரு நிகழ்வுகளும் அறிவு கொடுமுதல் இருக்கும்னாக்கலாம். எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் அதில் உள்ள பாசிட்டிவிட்டி எடுத்துட்டு we have to do it. The search of positivity in every walks of life at every moment of our living has to be in our blood. 10 திருக்குறள் படித்தா போதும். நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன், எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதான் பாசிட்டிவிட்டி இருக்கும்னாக்கலாம். when you ask, listen to what they say. நம்ம யாராவது கிட்ட ஏதாவது கேட்டோம்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அவங்க பதில் சொல்லும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்ப்போம், நமக்கு என்ன பதில் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். எவ்ரிபடி வாண்ட் டு லிசன் வாட் தே வாண்ட் டு லிசன். அவங்க சொல்ற கருத்தை நம்ம வாங்குறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம். நமக்கு அவங்ககிட்ட என்ன வேணுமோ அது மட்டும் தான் எடுப்போம். அதனால தான் நம்ம ஜேசிஸ் ட்ரைனிங்ல பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்து முடிச்சப்போ அது பேராப்ரைஸ் பண்ணுவாங்க. கடைசியில் நான் என்ன சொன்னேன் திருப்பி சொல்லுங்க, பேராப்ரைஸ். இது ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு உள்ள போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும். நோ த டிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்லி அனாலிசிஸ் அண்ட் அன்ஃப்ரெண்ட்லி கிரிட்டிசிசம். அந்த தெரிஞ்சுக்கணும். கிரிட்டிசிசம் கொடுக்கறது, நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறது, யாரு கொடுக்குறா எப்படி கொடுக்குறான்னு தெரிஞ்சுட்டு we have to take it properly. நம்ம கொடுக்கும்போது we have to be clear. A good leader knows to take orders cheerfully. நமக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நினைப்பாங்களா, காலையில் எழுந்திரிச்சோன்னா வீட்டிலே ஆகட்டும் ஆஃபீஸே ஆகட்டும், வீட்டில் நம்ம எழுந்திரிச்சோன்னா காலையில் காஃபி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரமாட்ட கேட்டால் அந்த நேரத்தில் அன்னைக்கு பார்த்தா காஃபி இருக்காது. ஷீ வில் டேக் டீ ஆக்மி. ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஒன்லி. அதுக்கு தான் சண்டை ஆகுது. உடனே பரவாயில்லையே, நான் இன்னைக்கு காஃபி இருந்தது, பட் எனக்கு டீ பிடிக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சு டீ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு accept it cheerfully, nothing goes wrong, and next day you will get coffee. So whatever comes to you, take it happily without any criticism. Be tolerant and emotionally controlled to fellow human. கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு யார் என்ன கருத்து சொன்னாலும் ஒரு எமோஷனல் பேலன்ஸோட நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த 10 பிரின்சிபல்ஸ் நெப்போலியன் ஹில் இது இருந்ததுன்னா we will become a cultivated person. Every day, if you are able to remember this, think this, then itself will be good. Great leaders balance living, balance giving and taking orders effectively. Next slide, please. Trust, நம்பிக்கை. ஸோ நம்ம நாட்டில் டவுன் சவுத்து இந்த ஈரோடு, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அது வேர்ட்ஸ் ஃப்ரம் த மவுத் ஆஃப் த பீப்புள் தட் இஸ் ஒன்லி ஹானர்ட். நோ அக்ரிமெண்ட், நோ பேப்பர், நோ டாக்குமெண்ட்டு, நோ அப்பாயின்மெண்ட் லெட்டர், நோ ஆஃபர் லெட்டர். சிம்பிளி ஒரு பார்ப்பாங்க, பேசுவாங்க, அப்படியே பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, ட்ரஸ்ட் இருக்கும். நமக்கே தெரியும். நிறைய சில பல கிராமத்தில் இந்த இந்தியாவில் அந்த வீட்டில் கதவுலே இருக்காது. அப்படி இருக்கிற காலத்தில் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டில் ட்ரஸ்ட் நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாமல் போகுது. ஆக்சுவலாக எது எடுத்தாலும் ஒரு சந்தேகமோடு பார்க்கறது, எது எடுத்தாலும் ஒரு நிலை கொள்ளாமல் பார்க்குறது. இதனால் என்ன ஆகுதுன்னா அவர் ஹெல்த் இஸ் ஒன்லி கெட்டிங் ஸ்பாயில்ட் ஆக்சுவலாக. ஸோ கம் வாட் மே ஹேப்பன், வி ஹாவ் டு பிலீவ் பீப்புள். நீ எப்படி வேணும் இருந்துட்டு போ, நான் உன் மேலே நம்பிக்கை வைப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஆழமாக விதைச்சுன்னா ஒன் டே ஆர் அதர் மிராக்கிள்ஸ் ஹேப்பன். அதான் சொல்லுவேன் நான். சில நேரத்தில் கடினமான வேலைகளை நாம் ஆனந்தமாகவும் அனுபவித்து செய்வதன் மூலம் அற்புதங்கள் நிகழும். அது எப்படின்னா ட்ரஸ்ட். when we take up challenging tasks and wait with the joy and enthusiasm, miracles happen. Trust என்பது it is developed through credibility. நம்மளோட நாலேஜ், நம்மளோட ஹானஸ்டி இது பேஸ் பண்ணி நம்மளை நம்புவாங்க. ரிலையபிலிட்டி, ஒரு நம்பிக்கை இவர்கிட்ட கொடுத்தா இந்த நேரத்தில் இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா then people will rely on intimacy. When we are open in our thoughts, creating a safe environment and safe living for others, ஒரு நம்மளோட ஒரு intimacy டெவலப் ஆகும். Trust, it is easily broken, friends, but it is very hard to
கெட் ரீபில்ட். ஸோ ரொம்ப நாள் ஆகும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு. பட் ஒரு சின்ன தவறில் வி மே கெட் நான் குட் நேம். இன்கன்சிஸ்டன்சி அண்ட் டிஸ்ஹானஸ்டி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைப்பாடில் இருந்து பேசிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஜேசிஸில் எடுத்தோம்னா அக்ராஸ் தி ஜோனு ஒவ்வொரு கிளையகத்துக்குன்னு ஒவ்வொரு பரிணாமம் இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொன்று இட் இஸ் நோட் ஃபார் ஒன் ஆக்டிவிட்டி டு த பெஸ்ட் ஆஃப் மை விஸ்டம். ஹொதூர்னா ரீஜனல் கான்ஃபரன்ஸு, மெட்கான், பாண்டிச்சேரினா நாட்கான், அண்ட் இந்த வெள்ளூர்னா எகெயின் ஃபார் த வேரியஸ் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். வாலாஜாபேட் அப்படி ஒவ்வொன்று இஸ் நோன். ராணிப்பேட் பவர் சிட்டி we have a legacy of conducting training programs of different natures. அப்படி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துன்னு கேட்கலாம். we can count on such people. Rebuilding requires acknowledgement, communication and consistent actions. இதில் நம்ம ட்ரஸ்ட் சொல்கிறோம். பட்டு நடப்பில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ட்ரஸ்ட்டு வில் நாட் பி தேர். நம்மளவே நம்ம 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 சில நம்பிக்கையாக நினச்சிட்டு இருப்போம். அவங்க நம்பிக்கை இல்லாமல் சில நேரத்தில் சில காரணங்களால் we will lose trust with them. அப்போ அந்த நேரத்தில் வரும்போது அவங்கள உன் மேலே எனக்கு நம்பிக்கை குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறத புரிய வச்சுச்சுன்னா, அவங்கள ஏற்றுக்க வச்சுட்டு அவங்க கூட திருப்பி ஓப்பனாக நம்ம கம்யூனிகேட் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக பேச ஆரம்பிச்சோன்னா, அண்ட் கன்சிஸ்டன்சி வில் டெவலப், எகெயின் ட்ரஸ்ட் வில் டெவலப். ஸோ ஒருத்தர் ஒரு வாட்டி நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. டேக் லீடு. யாராவது ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு ஒரு நன்மை செஞ்சுருப்பாங்க. அந்த நன்மை செஞ்சு அவங்கள மன்னிச்சு அவங்கள அப்படியே ஏற்றுட்டோம் வச்சுக்கலாம். தென் ஹி பிகம் ஏ வெரி ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன். இது என்னென்ன சொல்கிறேன்னா, ஃபார் மெனி ஆஃப் அவர் ஓன் மிஸ்டேக்ஸ் ஜென்டில்மேன் ஃப்ரெண்ட்ஸ், வென் வி ஃபர்கிவ் அவர் செல்ஸ், why we don't have the mind and courage to forgive others' mistakes? When we forgive and forget, our virtual and physical wounds will get healed. நிறைய சந்தர்ப்பங்களில் நண்பர்களே, நாம் செய்யும் தவறுகளுக்கு நாம் நம்மையே மன்னித்துக் கொள்ளும் பொழுது பிறர் செய்யும் தவறுகளை நம்மால் ஏன் மன்னிக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை? மன்னிப்பதன் மூலம், மறப்பதன் மூலம் நம்ம வர்ச்சுவலாக உள்ள காயங்களும் ஃபிசிக்கலாக உள்ள காயங்களும் ஆறும் என்பதுதான் உண்மை. ஸோ அந்த we have to develop trust. Enhancing relationship happens through continuous trust. Then we had a talk on patience and tolerance. It is the ability of perseverance and to bear with that. Patience, பொறுமை, சகிப்புத்தன்மை. இதுக்கு ஏராளமான நேர்கோள்களை காட்டி நம்ம கமலகிருஷ்ணன் வெள்ளூரில் அவரோட பாணியிலேயே நிறைய சொன்னார். ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு அந்த புத்தகம் ஒரு 50 ரூபா தான், அதில் இருக்கிற பாடங்களை நம்ம படிச்சிருந்தா தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இதிகாசங்கள், நம்மளோட சங்க இலக்கியங்கள், இதெல்லாம் ஏகப்பட்ட கூற்றுகள் இருந்துருக்குது. அதில் சொல்லியிருக்காங்கன்னா, சைட்டட் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்வேஸ் டு ரிமெம்பர். ஈவன் நவ் கஷ்டப்பட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லணும். ஆக்சுவலாக இன் பர்சன் ஐ ஹவ் டோல்ட் திஸ் டு மெனி சில்ட்ரன். பட் திருப்பி நம்ம ஓல்டு திங்ஸ் ஹேஸ் டு பி ரிப்பீட்டட் வித் டிஃபிகல்ட்டி. மெனி ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் தேர், நமக்கு குழந்தைங்க இருப்பாங்க, கிராண்ட் சில்ட்ரன் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லணும். ஆக்சுவலாக அதாவது அன்னை தெரசா ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட போயிட்டு இந்த எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா, அந்த தொழிலதிபர் இவன் உனக்கு வேறு வேலையே கிடையாது, இதுக்கே கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சியில் காரி துப்புனார். காரி துப்புனதுக்கப்புறம் அந்த அம்மா எந்த எமோஷனல் விடாமல் சரி சார், இந்த துப்புனைங்க, இந்த எச்சி எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையில் பணம் கேட்டார். அவ்வளோதான், அவன் சொத்து எழுதி வச்சிட்டார். ஸோ இட் ரிக்வயர்ஸ் அந்த சகிப்புத்தன்மை, ஹைட் ஆஃப் டாலரன்ஸ். ஆக்கலாம் இந்த மாதிரி ஹைட் ஆஃப் டாலரன்ஸ் பண்ணும். தென் இன்னொன்று ஹைட் ஆஃப் டாலரன்ஸ் என்னென்னா, நம்ம ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் தேரி ஜனங்களோட அவன் மலத்தை ராத்திரியில் போயிட்டு அவர் தலைமுடியில் தொடச்சிருப்பார். அடுத்து ஹைட் ஆஃப் டாலரன்ஸ் ஆக்கலாம். பொறுமை, கடலினும் பெருது. when there's a race between run and slow, always we know that ஆமை தான் வெல்லும் அப்படிங்கிற அந்த இது இருக்குது. அந்த
பேஷன்ஸ் இருக்கும். எது எடுத்தாலும் இன்னைக்கு ஒரு பரபரப்பு. வாட் எவர் பீப்புள் வாண்ட், தே வாண்ட் ஆக்ஷன் இமீடியட்லி. எஸ்பெஷலி இன்னைக்கு இந்த ஜென்வையோட நம்ம டீல் பண்ணிருக்கிறோம். அந்த 2000 அப்புறம் இருக்கிற அந்த குழந்தைங்களோட டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாமே உடனே வேணாக்கலாம். தே கேனாட் வெயிட். பட் வி ஹேவ் டு டீச் தெம். பேஷன்ஸ் இருக்கணும், பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா அவங்களுக்கு உடம்புக்கு தான் நல்லது. ஸோ சம் ஆஃப் தி கீ காம்பனன்ட்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மென்டல் ஹெல்த் அண்ட் நான் கம்யூனிகேஷன் டிசீசஸ் அண்ட் லைஃப் டிஸார்டர்ஸ். இன்னைக்கு செல்ஃபோனு உணவுனால வேணால் இட் இஸ் பிகமே குரோனிக்கல் டிசீஸ். ஸோ இந்த பேஷண்ட்ஸு பொறுமை சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா மென்டல் ஹெல்த்து, நான் கம்யூனிகேஷனல் டிசீசஸ் அண்டு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இருந்ததுன்னா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கும், போத் இன் மெடிக்கல் அண்ட் இன் த பர்சனல் ஃப்ரெண்ட். லுக் ஃபார் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இன் அதர்ஸ், ப்ராக்டிஸ் செல்ஃப் அவேர்னஸ், approach situations with empathy, cultivating good relationship with others can bring happiness not only to their lives but also to one's own. See, நம்ம ஒரு purposeful living இருக்கணும்னா every day we have to talk about this patience, tolerance, building trust, cultivating self-discipline, and every day is for everybody and it is for towards happy living. And living ethics பார்த்தீங்கன்னா we have to start practicing living ethics in personal, official, social. Similarly, trust also social, official, personal. Three walks of life every day is equal to 1, encompassing 33% social, 33% official, and 33% personal. இது சேர்ந்தா ஒரு நாள் முடியுது, இது சேர்ந்து தான் ஒரு நாள் இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் இனிய நாளாக மாற்றுவது நம்ம கையில் தான் இருக்குது. அது தட்டு டு டூ தட்டு இந்த லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலில் வி ஆர் கண்டக்டிங் வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு. அந்த வீக் லாங் ப்ரோக்ராம்ஸை ஒரு தொகுப்பாக வழங்கி நம்ம இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்கலாம். ஸோ இந்த 6 நாளோட தொகுப்பு வந்துட்டு ஒரு பிபிடியாக, கம்ப்ளீட் பிபிடியாக நாங்கள் ட்ரங்கேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நிறையா ட்ரைனர்ஸ் வந்து நிறையா இமேஜஸ், ஃபோட்டோஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் இல்லாமல் மேட்ரு மட்டும் கேட்கலாம். ஸோ தட் வில் பி ஷேர்டு டு ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் நவ் ஆஃப்டர் திஸ் ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் டீட்டெயில் ப்ரெசன்டேஷன் வேணும்னா அந்த ட்ரைனர்ஸோட அட்ரஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் வீக் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் ப்ரோக்ராம். இன்சிடென்ட்லி இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குங்காட்டி இட் இஸ் வெல் நோன், people are not there, but in the program வந்து it will be uploaded tomorrow in some YouTube and Facebook also in times to come. We are planning to release it in the form of a book in the year end and get it published, distribute to schools and colleges as living ethics, ஒரு moral values மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். So I am thankful for the opportunity. For the organizers of living ethics from JC Ranipet Power City team. The first day training program was done by our TGM Ganesan on the topic of why ethics. Second day training program was done by Naren Babu Pondicherry on the topic of everyday for everyday. The third day was done by Mr. Govindan by on a topic cultivating self. Fourth day was done on a topic of living values by Selvam Katpadi. And fifth day was done by Mr. Kamala. Sixth day was done by Kamala Kishan on the topic of patience and tolerance. And one day was done by Ratna Kumari on the topic of trust act. With this, I am thankful to the organizers and all the listeners amidst of this cricket day. Thank you. Thank you, JC Mohan Kumar sir. ஒரு மிகவும் சிறப்பான ஒரு வாரமாக, கடந்த ஒரு வாரமாக பல்வேறு ஜேசி பயிற்சியாளர்கள் மூலம் இணையதள பயிற்சி சிறப்பாக வீக் ரன் டவுன் என்ற தலைப்பில் தொகுத்து வழங்கினீர்கள். தங்களுடைய
நம்முடைய பயிற்சியின் மூலம் இன்று கலந்து கொண்ட பார்வையாளர்கள் பயன்பெற்றிருப்பார்கள் என்று நம்புவோம். அடுத்ததாக இன்றைய ஆட்சியாளர் கடந்த ஒரு வாரமாக நடந்த சுருக்கமாக ஒரு விளக்கத்தை தற்போது வழங்குகிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் நம்பிக்கை, நேர்மை, பொறுப்பு, வெளிப்படைத்தன்மை, உதவி செய்தல் போன்ற நன்னெறி அறச்செயல்கள் மூலம் தன்னையும் மேம்படுத்தி இந்த சமூகத்தையும் மேம்படுத்தலாம் என்று சொல்லுகிறார். நமது அன்றாட செயல்பாடுகள் நடைபெறும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் மற்றும் தோல்விகள் மூலம் பெற்ற அனுபவங்கள் நம் அனுபவத்தை நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் அடையாளத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஒரு நல்ல உறவு அமைய அடித்தளம் நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள். அதில் ஏற்படும் முரண்பாடு அந்த உறவை முறித்துவிடும் என்று பயிற்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக நம்ம மிஸ்டர் கூல் தலை தோனி போல எப்பயுமே கூலா இருக்கணும். எவ்வளவு பெரிய தலை, ஹாட் தலை இருந்தா கூட நம்ம தலை கூலா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது அடுத்தவர்களை நம்மளுடைய சொல்லாலும் செயலாலையும் காயப்படுத்தினா பாவம்னு சொல்லி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதையே தான் நம்ம பயிற்சியாளர்களும் நமக்கு வலியுறுத்துறாங்க. நமக்கு திரும்ப திரும்ப வார வாரம் நம்ம ஒரு சத் சங்கத்துக்கு போகும்போது நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கும் போது நமக்குள்ள அந்த செயல்பாடுகள் மறந்திருந்தா கூட ஞாபகப்படுத்துவாங்க. அது மாதிரி நமக்கு இந்த நல்ல செய்திகளை பயிற்சியாளர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறாங்க. அடுத்ததாக பொறுமை, சகிப்புத்தன்மை, கோபம் இவற்றெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பெற்ற அனுபவத்தின் மூலம் வாழ்க்கையில நல்ல நெறிகளை கடைப்பிடித்து சமூகத்தில் முன்னேற்றத்தையும் சமூகத்துக்கு முன்னேற்றத்தையும் நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைய பயிற்சியாளர் தன்னுடைய கருத்தினை நிறைவு செய்துள்ளார்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். சார் வணக்கம் சார். சார் நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். சார் இப்போ இதுல நீங்க கோடிட்ட மாதிரி தான் அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம் இது இருந்தாலே as well as ஃபேமிலியும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சோசியல் பர்சனல் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுன்றத இந்த 1 வீக்கோட அந்த சாராம்சத்தை குறிப்பிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக இந்த 1 வீக்கில் 1 டே நான் டிரைவிங்கில் இருந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். அந்த டைம் ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்க முடியல. இப்போ அதை நான் எடுத்தது வசதியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு குழந்தை ஒரு ஃபோனை தவறிடுச்சுன்னா உடனே நம்ம அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பேச்சாலையோ இல்லையோ எதாச்சும் நம்ம சொல்லிடுறோம். அதே நம்ம செஞ்சோம்னா அதை நமக்கு எதுவும் தன்னை கொடுத்துக்கிறது இல்லை. அப்போ எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்றத அந்த ஏற்புடையதா கூறினது ரொம்ப லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கருதுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெயக்குமரன். தங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்து யாராவது கருத்து தெரிவிக்கிறதா இருந்தா தெரிவிக்க. யாரும் இல்லைங்களா? அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்பு பயிற்சியாளர் இன்றைய பயிற்சியை பற்றிய தன்னுடைய கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஐ திங்க் டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த 6 மாடரேட்டர்ஸ் கொடுத்த அந்த டாபிக்ஸில் 6 ட்ரைனர்ஸ் எடுத்தாங்க. அதோட அடுத்த சாராம்சத்தை ஒவ்வொரு ட்ரைனரோட சாராம்சத்தை ஒவ்வொரு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் வரும் காலங்களிலும் வாரந்தோறும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ளீஸ் ட்ரை டு ஹுக்கப். ஏன்னா அது 6 days நடந்த ப்ரோக்ராமை ஒரு கேப்சூல் மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் திஸ் வில் பி பப்ளிஷ் டெஃபினெட்லி இன் ஃபார்ம் ஆஃப் புக் ஆக்சுவலி, and which will be useful for your people and for the society. Thank you all once again. Thank you sir. அடுத்து நாளைய நிகழ்வை பற்றிய ஒரு அறிவிப்பு. நாளைய OTP 8 நம்பர் 8 பிராக்டிசிங் கிராட்டிடியூட் பை ஜேசி டாக்டர் மூன்ஸ். அனைவரும் நாளை மாலை 8:15 மணி சரியாக 8:15 மணித்துளுக்கு இணையதள பயிற்சி ஆரம்பிக்கும். தவறாது கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக நன்றியுரை வழங்குமாறு ஜேசி திருக்குமரன் அவர்களை
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் வரல. ஸோ இந்த வாரம் நானும் ஒரு நாள் அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ அது எல்லாமே வந்து தொகுத்து வழங்குனது வந்து உண்மையிலே வந்து அந்த கிரியேட்டிவ் திங்கிங் வந்து சாருக்கு நான் வந்து உண்மையிலேயே அவருக்கு அதுக்காக ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்க விரும்புறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவரு அத வந்து செஞ்சது இல்லாம, அத பொறுமையா வந்து ஃபுல்லா வந்து ஒரு மாடல் பண்ணி, அத வந்து ஒரு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பாரு அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது, அந்த டெடிகேஷன வந்து நான் ரொம்ப ஹானர் பண்றேன். நான் மதிக்கிறேன். ஸோ ரியலி தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் எஃபோர்ட் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஓடிபிக்கு இன்னைக்கு வந்து நமக்கு பாஸ்கர் சார் வந்து அழகா வந்து மாடரேட்டரா வந்து பண்ணி குடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து நெறைய பேர் ஃபீட்பேக் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அ ஏன்னா டெய்லி நம்ம ஃபீட்பேக் சொல்லியிருந்தாலும், இந்த ஃபீட்பேக் ரொம்ப முக்கியமானது. எவ்ரி வீக் நம்ம வந்து அ எல்லா ட்ரெய்னிங் ப்ரோகிராமும் எந்த அளவுக்கு கவனிச்சிருப்போம் தெரியாது. ஏன்னா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அதையெல்லாம் தொகுத்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அருமையா வந்து கரெக்ட்டா அத நோட் பண்ணி அழகா சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அப்போ அவர் எல்லா ட்ரெய்னிங் ப்ரோகிராமும் உட்கார்ந்து பார்த்திருக்கணும். அது இல்லாம திரும்ப அத உட்கார்ந்து அவர் ஒரு அ இது செட்டப் இது ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ வேலையும் செஞ்சிருக்க அந்த ஒரு எஃபர்ட் வந்து உண்மையிலேயே அது அன்பிலீவபிள். ரொம்ப ரொம்ப அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அத கண்டிப்பா மதிச்சே ஆகணும். ஸோ அதுக்காக நெறைய பேர் ஃபீட்பேக் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அ ரொம்ப அருமையா இருந்தது இந்த ப்ரோகிராமு. வரும் வாரங்கள்ல கூட இது கொஞ்சம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும் இந்த 7த் டே அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க் யூ வெரி மச். Thank you, JC Thirukumaran sir. JC India, Zone 16, JC Ranipet Power City, online training program hereby adjourned. Thank you, sir.